வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது நல் மனசாட்சி. அப்போஸ்தலர் 23 இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவராகிய இயேசு பெயர் சொல்லி அழைத்து ரட்சித்தார். அன்றிலிருந்து பவுல் தன்னுடைய எல்லா விஷயங்களிலும் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தான். பவுல் தன் வாழ்க்கையில் இயேசுவை முன்பாக வைத்து வாழ்ந்ததினால் எல்லா விஷயங்களிலும் அவன் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமுமாய் ஊழியம் செய்ய முடிந்தது. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எல்லா விஷயங்களிலும் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். பவுலை போல நல் மனசாட்சியோட வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்கள் மூலம் மகிமைப்படுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.